வங்கதேசத்தில் வந்து ஒரு 81 அடி உயர ராமர் சிலையை அமைத்த இளைஞரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். இதுதான் அந்த நாட்டினுடைய சிறுபான்மை நடத்தக்கூடிய ஒரு ஒரு வழி. வங்கதேசத்தில் உள்ள கைபந்த மாவட்டத்தில் வந்து இந்த 81 அடி சிலை ஹரிதாஸ் என்ற இளைஞர் வந்து இது பண்ணிக்கா அதுவரை காவல்துறை கைது செய்திருக்கு. காரணம் என்னன்னா 9.35 கோடி சந்தேகத்தின் பேரில் பரிவர்த்தனை நடத்தியிருக்கார் என்ற காரணம் சொல்லியிருக்காங்க. குரல் சிலை அமைத்ததற்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று பகுதி மக்கள் ஆணித்தரமாக குற்றம் சாட்டுகிறார்கள். இது தொடர்பாக வந்து சிறுபான்மையினர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் ஒன்று கூடி டாக்காவில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்தியாவும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. வங்கதேச தீவிரவாத சக்திகளை ஒடுக்காமல் சிறுபான்மையினர்களை மட்டுமே குறிவைத்து ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து வங்கதேச வெளியுறவுத்துறை கூட்டு கண்டித்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாருங்க? வங்கதேசத்திலும், அதாவது எப்படி தமிழகத்திலும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைங்கிற மாதிரி வங்கதேசத்திலும் அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தாரிக் ரஹ்மான் வந்தவுடன் இதெல்லாம் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி பலரும் இன்னைக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். நம்ம அப்பொழுதும் ஸ்ரீ டிவியில சொல்றோம், தாரிக் ரஹ்மான் வந்தாலும் நிலைமை மாறப்போவதில்லை அப்படின்னு சொன்னோம். இதுதான் மாணவர்கள் போராட்டம் மாணவர்களால் கொண்டாடப்படும். ஏன்னா அங்கேயும் பாருங்க, அந்த நான் சொன்னதுதான், மாணவர்கள் போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த கலவரங்கள், அந்த கலவரங்களுக்கு பிறகு இவர் வந்து இந்த தாரிக் ரஹ்மான் வந்திருக்காருங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தாரிக் ரஹ்மான் வந்தாலும் பெரிய மாற்றங்கள் நிகழ போவதில்லை என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுதான் இன்னும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா பார்க்கணும். ஒரே ஒரு அங்கே வந்து இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இங்கே இருக்க துலுக்கனுக்கோ இல்லை கிறிஸ்தவனுக்கோ இங்கே வந்து பெரிய அநீதி நடக்கிறது அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமாக இந்த பேப்பர்கள் எல்லாம் எழுதுது, இந்த மீடியாக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். பேசுறாங்களா இல்லையா? அமெரிக்கால இருந்து ஒரு UN ரிப்போர்ட்னு ஒரு லெட்டர் வேறு வரும். கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள், சிறுபான்மையினர்களுக்கு இங்கே வந்து இந்தியாவில் பாதுகாப்பு இன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து எல்லாம் எழுதுவீங்கல்ல, இஸ்லாமோபியோலாம் சொல்லி பெருசா பேசி ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் வரும், அங்கிருந்து வரும். இப்ப என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹிந்து தன்னுடைய வழிபாட்டு உரிமையை அங்க கடைபிடிக்க முடியாத இருக்கிறது ஒரே ஒரு சிலை வச்சதுக்காக. அப்ப இந்த வழிபாட்டு உரிமை வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு மறுக்கப்படுகிறது. ஹிந்துக்கள் அங்கே வந்து நாளுக்கு நாள் அந்த ஹிந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே வருது. அதை பத்தி இது வரைக்கும் ஒரு பய வாய திறந்து பேசினது கிடையாது. ஒரு நாடுகளோட இந்த ஹிந்து ஃபோபியா என்று யூஎன் கூட சொன்னது கிடையாது. எப்பயாவது சொல்லியிருக்கீங்களா ஹிந்து ஃபோபியான்னு சொல்லிட்டு? எப்பயாவது எழுதப்பட்டிருக்கிறதா? எந்த ஒரு அறிக்கையாவது இது வரைக்கும் வந்திருக்குமா? இந்த ஆட்சி ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு ஹிந்து கொடூரமாக நடு ரோட்டுல அடிச்சு கொல்லப்பட்டு தூக்கிலிடப்பட்டு எரித்து கொல்லப்பட்ட அந்த கொடூர சம்பவத்தை பார்த்துட்டு அப்போ ஒரே ஒரு வரி மட்டும்தான் பேசினாங்க. அப்ப ஹிந்து என்றால் இந்த உலக நாடுகள் எல்லாருக்குமே அவ்வளவு இலக்காரமா என்ற கேள்விதான் நமக்கு இங்க எழுகிறது. அப்ப நம்ம இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த இஸ்கான் அங்க ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அந்த இஸ்கான். அப்ப இஸ்கான் மூலமாக கோவிடுக்கு வந்து கோவிட் சமயத்துல அவர்கள் தான் அங்க எல்லாம் அவங்கள்ட்ட தான் போய் சோறு வாங்கி தின்னாங்க. அவங்கதான் காப்பாத்தினாங்க அங்க இருக்கிற இந்த எல்லாரையுமே. ஆனா கடைசியாக அதே இஸ்கானுடைய அங்கிருந்து அவர்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இவர்கள் அரெஸ்ட் செய்தார்கள், என்னென்ன கொடூரங்களை இஸ்கான் மேல நடத்தினாங்கன்னு பாக்குறோம். இப்ப இன்னைக்கு அதே தானே. இப்ப இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை ராமர் சிலை வைக்கிறார், நிறுவுகிறார். அப்ப அந்த ராமர் சிலையை வந்து நிறுவுவதற்காக அவர் பணம் வசூல் செய்து விட்டார். அந்த பணம் வசூல்ல அவர் மோசடி செய்திருக்கார், அதற்காகத்தான் அவரை கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனால் அதை அந்த இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களே மறுத்திருக்கிறார்கள். இல்ல, அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சிலை வைப்பதற்காக மட்டும்தான் அவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள், இதை டாலரேட் பண்ண முடியாதுன்னு அங்க இருக்கிற மக்கள், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்க சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். அப்ப சிறுபான்மையினரான இந்துக்கள் வந்து அங்க சொல்றாங்க. இப்ப நீங்க நல்ல ஒரு விஷயத்தை இந்த இடத்துலதான் உற்று நோக்கி பார்க்கணும். பெரும்பான்மையான இந்து சமுதாயம் இருக்கிற இடத்துல சிறுபான்மையாக துலுக்கன் இருந்தாலும் கூட அமைதியாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த இந்துக்களால் அவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது. இவங்களால வேணா அச்சுறுத்தல் வரலாமே தவிர அவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இந்துக்களால் ஏற்பட்டதாக எங்கும் வரலாறு கிடையாது. ஆனால் கொஞ்சம் அவங்க பெரும்பான்மையா ஆகட்டும், துலுக்கனோ கிறிஸ்தவனோ கொஞ்சம் பெரும்பான்மை ஆகட்டும், அங்க இருக்கிற இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இதுதான் நிலவரம். இதுதான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இது நாடு முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் பிரான்ஸ் அலறான், ஏன் இங்கிலாந்து இன்னைக்கு அலறாங்க?
ஐரோப்பாவே அலறி கொண்டிருக்கு. ஏன் ஐரோப்பாவே அலறி கொண்டிருக்கிறது இன்னைக்கு. பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அவங்க என்ன, நாங்க எங்களுக்கு வந்து மதம் இதெல்லாம் கிடையாது, நாங்க அப்படி இப்படின்னு பேச லிபரல் இடதுசாரி கொள்கையை கொண்டு வந்தாங்க. அவரே என்ன சொன்னாரு, இன்னைக்கு வலதுசாரி இவர்களால தொல்லைன்னு பேசினாரு அவரே. அப்ப அந்த இடத்துல இத பத்தி இன்னைக்கு எந்த மீடியாவும் இதை பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ணல, இதை பத்தி ஏன் வாய் திறக்கல? இது எவ்வளவு பெரிய இஷ்யூவா நீங்க ஆக்கியிருக்கலாம், பேசலையே, யாருமே பேசவே இல்லையே. அப்ப இந்த நாட்டு இந்த உலகம் முழுக்கவுமே எங்கவுமே வந்து இத சரி. இப்ப இந்த அம்மா இருக்கே மம்தா, வங்காள மொழி பேசக்கூடிய வங்காளிகள் எல்லாரும் ஓர் இனம் அப்படின்னாங்க. இப்ப இன்னைக்கு அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாமே. இப்ப எலெக்ஷன் டயத்துல அப்படிலாம் தான் அந்த அம்மா பேசி பிரச்சனை பண்ணுச்சு. அப்ப இந்த அம்மா அதை பத்தி பேசியிருக்கலாமே, இன்னைக்கு அதை பத்தி பேசி இன்னைக்கு ஒரு மொழி உணர்வு அதெல்லாம் நீ வச்சு நீ பேசியிருக்கலாமே. அப்ப என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, மொழி உணர்வு, அப்புறம் நம்ம தமிழ் இனம் அப்படின்னு சொல்லி இன உணர்வு கொள் அப்படின்ற அந்த இன உணர்வு, வங்காள உணர்வு, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ஹிந்துன்னு இருக்கும் பொழுது அதெல்லாம் வரும். துலுக்கன்னு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு இதுதான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது சங்கரன் கோயிலாக இருந்தாலும் சரி, வங்கதேசமாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எங்கேனாலும் சரி, இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதை ஹிந்துக்கள் வந்து இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யதார்த்தம் இதுதான். எங்கேயோ சங்கரன் கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு தேவேந்திர குல மேலாள மக்கள் சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு அவங்க அங்கதானே நடக்குது. அதேதோ அவனுக்கும் அங்க பக்கத்துல மசூதி அவன் வச்சிருக்கான், அவங்க 2 பேருக்கு ஏதோ நல பஞ்சாயத்து, அதனாலதான் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து நினைப்பான். அதுதான் ஹிந்து கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அந்த ஹிந்துக்காக குரல் கொடுக்கணும்னு இவனுக்கு தோணாது. அதே அவங்க 2 பேருக்குள்ள பர்சனல் பிரச்சனைப்பா அப்படின்ட்டு போயிடுவான். அந்த பிரச்சனை எப்போ உனக்கு புரியும்னா, நாளைக்கு இந்த பிரச்சனை உனக்கு வராதுன்னு நீ இதைதான் கோபால்ஜி அடிக்கடி அழகா சொல்லுவார். பக்கம் எங்கேயோ நடக்குது இந்த பிரச்சனை, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை நம்ம வீட்டு வாசலுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்னைக்கு அப்படிதான் ஒரு இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாம் விழித்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம இந்துக்கள் ஒருத்தரும் விழிப்படைய வேண்டும். ஒருத்தரும் இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். ஏதோ ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்துறதுனால அவங்க வந்து கலவரம் நடத்துறது இல்ல. ஏதோ ஒரு பாபரி மசூதி இடிச்சதுனால, அதாவது ஒரு கும்மட்டத்தை இடிச்சதுனால அந்த கலவரம் இல்ல. ராமர் கோயில் கட்டினதுனால கலவரம் செய்யறாங்க கிடையாது. இதற்கு காரணம் அது கிடையாது. இதற்கு காரணம் என்பது சர்வதேச இஸ்லாம் ஒரே இது அப்படி என்ற ஒரே காலிஃபட்டின் கீழ் இருக்க வேண்டும். இந்த அடிப்படை சித்தாந்த உணர்வுகள் தான் இதற்கு காரணம் என்பதை நாம் தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். இந்துக்கள் விழிப்படைய வேண்டும்.